அரசியலிலிருந்து ஓய்வு பெறலாம் என்ற அளவுக்கு வந்துவிட்ட மூதறிஞர் ராஜாஜிய அவருடைய எப்படி நம்ம நரசிம்மராவ் அவருடைய பெட்டி படுக்கை எல்லாம் அவர் கட்டி அவர் திரும்பி ஊருக்கு வரலான்ட்டு இருக்க நேரத்துல ராஜீவ் காந்தி தவறிடுறார். தவறின உடனே நீங்க ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை பிரதமராக்குறாங்க. ஏறக்குறைய அதே மாதிரி ராஜாஜியை நீங்க இந்த சென்னை ராஜதானியினுடைய முதல்வராக ஆகணும்ட்டு கேட்டுக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிறார். ஏன் அவர் அதனால தேர்தலையும் நிக்கல. அப்ப 2 அவை உண்டு, மேலவை, சட்டமன்ற, பேரவை. சட்டமன்ற மேலவைக்கு நேரடி தேர்தல் கிடையாது. அது மூலமா ஆமா, அத நம்ம இங்க இல்ல, முன்னாடி இருந்துச்சு, அது இல்ல. ஒரு இந்தியாவிலேயே ஒரு 5 மாநிலங்கள்ல தான் அந்த சட்டமன்ற மேலவை இருக்கு. அந்த அவையில அவரை ஆளுநருடைய நியமனம், அவங்க எந்த தேர்தலையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் ராஜாஜி வரார். அவர் முதல்வராகிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆமா, சட்டமன்ற மேலவை மூலமாக ஆளுநர் தேர்ந்தெடுத்த முதல்வர். அதனால கம்யூனிஸ்டுகள் வரல. அவருக்கு தான் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னேன். அப்போ அங்க 2 வன்னிய கட்சிகள் திமுக ஆதரவோட ஒரு நல்ல ஒரு வெற்றியை கண்டிருந்தன. அதுல முதல் கட்சியை அவர் தன்னோட இணைச்சுக்கிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து மாணிக்கவேல் நாயக்கரை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். அந்த ராஜாஜி ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேல ஆட்சி பண்ணார். அவருடைய குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரார். அந்த திட்டம் என்னன்னா, பாதி நாள் மாணவர்கள் பள்ளியில படிப்பாங்க, மீதி நாள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் அவர்களுடைய தந்தையாருடைய தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆன்செஸ்ட்ரல் ட்ரேட். அப்போ குலக்கல்வி திட்டம்னு விமர்சிக்கப்பட்டது. சரி, அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது பெரியார் கொடுத்த வார்த்தை. அது அதாவது ஒவ்வொருத்தரும், இப்ப நான் செருப்பு தைக்கிற தொழிலாளினா என்னுடைய மகன் என்னிடம் இருந்து செருப்பு தைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வார்.